நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆனா உடியா நாங்கெல்லாம் என்னன்னா நீங்க சொல்ற மாதிரியே நாங்கெல்லாம் சும்மா ஒரு லோ ஹியூமன் பீயிங்ஸ்யா. நாங்க பெரிய கடவுள் கிடையாது. என்ன எங்களுக்கு அந்த அளவுக்கு பெரிய ஆறாவோ அப்படியே பக்கத்துல 10 அடிக்கு வந்தாவே அட்ராக்ட் பண்ற அளவுக்கு பெர்சனாலிட்டி எல்லாம் கிடையாது. சும்மா சாதாரண மனிதர்கள். ஞாங்கள் பாலக்காடு போய் சிப்ஸ் உண்டு, கூட்டத்துடன் ஜாலியா உட்காந்து கோட்டு கண்டு, கிளாப்ஸ் அடிச்சோ, ஜாலியா பார்த்து திரும்பி வந்தோம். ஃபயர் விட்டோ ஃபயர் விட்டு அவருக்கு தீபாவளி கொண்டாடியோ. பட்டாசு விட்டு இதுல என்ன பிரச்சனைங்கிறேன் நானு. நம்ம பசங்க கூட ரொம்ப நாள் ஆச்சு தலைவாக்கு போனது. நம்ம தேவி துர்காவுக்கு வந்து தலைவாக்கு போனது. மலையாளம் தேவி துர்கா போறீங்களா? இல்ல அங்க போல, அது பக்கத்துல ஒரு தியேட்டர் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறேன். ஓகே ஓகே. நம்ம பசங்க அங்கதான் சொன்னானுங்க. போயிட்டு ஜாலியா பசங்களோட உட்காந்து ஃபன் பண்ணிட்டு அன்னைக்கு போயிட்டு நீட்டா வந்து என்னன்னா அதுக்கு முந்தின லைவ் ஆடியன்ஸ் ரிவ்யூ இல்ல, நான் லைவ் ஐசோ ஸ்பீடு தான் போட்டு நீட்டா வந்து பாத்தீங்கன்னா ஜாலியா பசங்க கூட வந்து நான் ஃபேன்ஸ் இதெல்லாம் லைவ் அடிக்கலான்னு இருக்கேன். போட்டு எல்லாம் செட் பண்றதுக்கு ஒரு பையனை பேசிட்டு இருக்கிறேன். ஐசோ ஸ்பீடு தான், சட்டை இல்லாம டவுசர் மட்டும் போட்டு அப்படின்ட்டு போயிடணும். அங்க போயிட்டு ரவுஸா போய் ஜாலியா உட்காந்து பசங்க கூட பேசுவோம். என்னங்க பாசிட்டிவிட்டி தாயா, படம் எந்த படமா இருந்தா என்னையா ஜாலியா போய் பேசுவையா. பேசிட்டு நான் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உட்காந்து பசங்க கூட திருப்பியும் ஏதாவது ரூம் புக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே எல்லாத்தையும் கூப்பிட்டு பசங்களை ஒரு 20 பேர் ஜாலியாக உட்காந்து படத்தை அதுக்கப்புறம் ஜாலியாக டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கேன். சும்மா கோட்னு இல்லை, நிறைய விஜய் ஃபேன்ஸ் தான் இருப்பாங்க. எப்படி எவ்வளோ நாள் விஜய் ஃபேன்ஸாக இருக்காங்க, ஒரு கேரளாவில் விஜய் ஃபேனாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு அதோட ஆஸ்தட்டிக்ஸ் என்ன, ஏன்னா நமக்கு புரியாது அது. ஏன்னா அங்கே வந்து மலையாளம் ஸ்டார்ஸ் நிறைய இருக்காங்க. ஸோ அதை தாண்டி விஜய் வந்து அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா கார்த்தி ப்ரோக்கு தெரியும் ப்ரோ, அங்கேயே போய் பார்த்துருக்காரு. இது இல்ல ஹரிஷ், நான் இது அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்காரு. நான் தலைவா அங்கதானே பார்த்தேன் விஜய் ஹரிஷ், இங்க போடல அங்கதானே போய் பார்த்தேன் ஃபேன்ஸ் கூட. ஐயா அவனுக்கு செம்மையா செலிப்ரேட் பண்ணுவோம். கேரளா ஃபேன்ஸ் வேற அடிப்பொலி பசங்க. நீங்களா அந்த டைம் சரியான சப்போர்ட். இல்ல ஏன்னா எனக்கு உண்மையா சொல்றேன், ஆச்சரியப்பட்டிருக்கும். செம்ம பசங்க. அதான் நான் வந்து விஜய் சார் படம்னு சொல்ல, ஜென்ரலாவே செம்மையா எல்லா படத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா பாரபட்சம் இல்லாம ஜாலியா கமர்ஷியல் படங்களை செலிப்ரேட் பண்ணக்கூடியவங்க மலையாளம் ஆடியன்ஸ். ஜாலியா இருக்குங்க. படம் பார்த்தாலே விசில் சும்மா பறக்க. அவன் அப்படி நம்ம கிட்ட எத்தனை மணிக்கா படம் அப்படின்னா 4 மணிக்கு அப்படின்னா எத்தனை மணிக்கு தேட்டர் போகணும் அப்படின்னா சரி ஓகே கூட்டமா இருக்கு 2 மணி இல்லை 1 மணிக்கு போயிடணும் அப்படின்னா ஏன் அப்படின்னா சீட்லாம் இது கிடையாதா, நம்பருக்கு மாதிரிலாம் கிடையாதா, அவன் பார்த்து உட்காந்துக்கணுமா, திருப்பதி தேவஸ்தானம் மாதிரி. அதனால ப்ரோ நாங்க 1 மணிக்கு போயிடுறோம், நீங்க பின்னாடி வாங்க அப்படிங்கிறாரு. டே எனக்கு என்ன பாலக்காடு எனக்கு தெரியுமாடா, நானும் கூட்டத்துல என்ன நெரிசல்ல விட்டு போயிடாதீங்கடா. கண்டோன்ட்டு போய் மழைகளாம் பெஞ்சு ஆத்தோட ஆறா ரிவ்யூ பண்றேன்னு போய் உசுர விட்டுற கூடாதுல்ல. அதனால நான் அதான் சொன்னேன், நான் வந்துடுறேன், வந்து கார்ல பட்டு தூங்கிடுறேன், அப்புறம் கூப்பிடுங்கயா வர்றேன், இல்லாட்டி அதாவது ஃபேன்ஸ் அசோசியேஷன் சேர்த்து சீட்டை பிடிப்போம் அப்படின்னு இருக்கிறேன். நான் லைவ் போடுங்க ப்ரோ, படம் போறதுக்கு முன்னாடி டிராவல், அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு எல்லாம் 100% ஃபேன்ஸ் இன்டராக்ஷன். நான் இப்பவே நாளைக்கு காலையில வந்து அங்க ஒரு வீடியோ நேத்து 12 மணி நேரம் வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு 4.5 மணி நேரம் போட்டேன். ஃபேன்ஸ் எல்லாம் எவ்வளவு ஃபீல் 4.5 மணி நேரம் போட்டேன் கார்த்தி. 4.5 மணி நேரம் போட்டு நெய் சோறு எல்லாம் நேத்து போட்டதே அதுக்கான டெஸ்டிங் தான். அண்ணன் வந்து 4 மணி கட் பண்ணிட்டு போயிட்டாரு. சொன்னாரு இல்லையா அடடா என்னமா வருத்தப்பட்டிருப்பீங்க, எல்லாம் பின்னாடி உட்காந்து குசல பேசிருப்பானுங்க, கொண்ட பாரு லைவ்ல உட்காந்து சோறு தின்ட்டு இருக்கான் அப்படின்ட்டு. அத என்ன ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டாரு. இவனுங்க என்ன பேசுவானு நமக்கு தெரியாதா கார்த்தி ஹரிஷ். கும்பலா உட்காந்து குண்டம்பாரு திமிர் எடுத்து போய் உட்காந்து நெய்சோறு தின்னுட்டு ஜாலி பண்ணி லைவ்ல இருக்கான்ட்டு. ஆக்சுவலா அதை டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன், லைவ் எவ்வளவு தூரம் ஒர்க் ஆகுதுன்னு டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். அதை அப்படியே ஒர்க் ஐ திங்க் மொபைல்ல கனெக்ட் பண்ணிட்டு ஐ திங்க் அது எனக்கு தெரிஞ்சு லைவ் வந்து இதுலயே போடலாம், மொபைல்ல ஐபோன்லயே நீட்டா உங்களுக்கு இதாகும். நான் என்ன நினைக்கிறேன்னா ஐபோன்ல வந்து கேமரா கனெக்ட் பண்ணி லைட் எல்லாம் செட் பண்ணி ஒரு மாதிரி ப்ரொஃபஷனலா பண்ண முடியுமா. லைவ் போட்டீங்க, அவ்வளவு பேர் பதறிட்டாங்க தெரியுமா. எனக்கு இந்த ஸ்பேஸ் ரெக்கார்டிங் எடுத்துக்கிட்டு பாருங்க ப்ரோ, அவருக்கு என்ன தெரியல ப்ரோ, அமைதியா உட்கார்ந்து இருக்காரு வீடியோல. எனக்கு ஒரு மாதிரி அவருக்கு தான் தெரிஞ்சிருச்சு, அப்புறம் ஏங்க இந்த மாதிரி கேளுங்க ப்ரோ, என்னாச்சு கேளுங்க ப்ரோ, அவர் வேணாம் வர சொல்லுங்க ப்ரோ, அதெல்லாம் வேணாம் ப்ரோ, லைவ் ஊத்திச்சா அப்படிதான் பேசுறாருங்க. அப்படிலாம் பேசல. உங்க மேல எவ்வளவு அக்கறையில வந்து 12 மணி நேரம் ஏங்க அந்த மாதிரில வந்து அவரு தேவையெல்லாம் பண்றாரு. அதெல்லாம் வேணா கட் பண்ண சொல்லுங்க, இப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. இல்லையா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். என்னன்னா யோசையா சும்மா சரி ஒரு ஆன் பண்ணி பாட்டு எவ்வளவுதான் போகுது. நான் என்ன 12 மணி நேரம் முடிச்சிடலாம்னு நினைச்சேன்.
எங்கேயோ ஒன்று அந்த இது கட் ஆயிடுச்சு. பசங்க வேற கூட இல்லை. பசங்க இருந்தானுங்கன்னா கண்டினியூ பண்ண சொல்லியிருப்பேன். அது ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு உள்ள சக்தி இல்லை. அன்னைக்கு என்ன பிரச்சனைனா, முந்தா நேற்று சரியாக தூங்கல. அப்புறம் உட்காந்து இந்த வீட்டு இந்த கட்டட பஞ்சாயத்து அதெல்லாம் உட்காந்து ஃபோன் பேசிக்கிட்டு அப்படியே வந்தாச்சு. வந்து அப்படியே லைவை போட்டு விட்டேன். எனர்ஜியே உள்ள இல்லை. எனர்ஜி இன்னைக்கு இருக்கிற எனர்ஜி இருந்ததுன்னா உட்காந்துருப்போம் மணி நேரம். குண்டியில் வேற பார்த்தீங்கன்னா அந்த டெயில் போன் வேற அது வேற உடஞ்சி கிடக்குது உள்ள. அது பட்டக்ஸ்குள்ளே மாட்டிகிட்டு இருக்கு. அது வேற வலி தாங்க முடியல. இப்படியோ 12 மணி நேரம் ஒன்று கமிட் பண்ணிட்டா முடிச்சிடலான்னு பார்த்தா. ஆனால் நல்ல எக்ஸ்பீரியன்ஸு கார்த்தி. உன்ன மாதிரி பயங்கரமாக பொறுமையை சோதிக்குது. இந்த ஃபோனை யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய இது கார்த்தி. எனக்கு தெரிஞ்சு நான் இல்லை நேற்றுலேருந்து ஆக்சுவலாக நேற்றுலேருந்து ஒரு கான்செப்ட் கிடச்சிருச்சு கையில். என்ன மேட்டர்னா, கால் வித் பிரசாந்த். இதான் கால் பாய் பிரசாந்த் இல்லை, கால் வித் பிரசாந்த். நீங்க டைம் பாஸ்ல இருந்துகிட்டே அதை லைவ் போடலாம்ல. இல்ல அது ஃபீட்பேக் பயங்கரமா அது ஏதோ அடிக்குது. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அது ஃபீட்பேக் பயங்கரமா அடிக்குது. என்ன மேட்டர்னா, பெப்சி உமாவா மாறலான்னு இருக்கேன். போட்டுட்டு நம்பர் இந்த தொலைபேசி எண்ணில் நீங்கள் கூப்பிடுங்கள், உங்களுக்கு தேவையான பாடல்கள் போடப்படும் மாதிரி கூப்பிட்டுட்டு அவன் பிரச்சனையை பேசுறது. இதுதான் வேலை. இது எப்படி இருந்தாலும் ட்ரோலு கூப்பிடுவானுங்க. நம்ம மதன்ஜி மாதிரி கூப்பிடுவாங்க, எல்லாம் கூப்பிட்டு சண்டை போடுவாங்க. பட் ஒரு 2 மணி நேரம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து சோசியல் தினை சேனலில் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஐ திங்க் அதில் இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனாலிட்டிஸ் நிறைய பேர் கூப்பிடுவாங்கன்னு நான் நம்புகிறேன். அது பயங்கரமாக நல்ல ஐ திங்க் அது ஒரு மாதிரி செமையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது வந்து பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் அப்படியே அந்த பாட்காஸ்ட்டு இன்னும் லைவில் நிறையா பண்ணலான்ட்டு இருக்கேன். லைவ் எல்லாம் சும்மா லைவ் கொஞ்சம் சோறு திங்கணும், சும்மா அந்த கேம் விளையாடுறது, லைவில் கேம் விளையாடுறது, இதெல்லாம் விளையாடலான்ட்டு இருக்கேன். எனக்கு என்னமோ நான் இன்னும் புதுசாக 20 வயசு பிறந்த மாதிரி இருக்குது. நமக்கு என்னன்னு தெரியல. திடீர்னு ஏதோ ஊசி குத்திட்டானுங்களா, இல்லை கொண்டு போய் ஏதோ தலைக்கிளை மாற்றி விட்டு வந்துட்டானுங்களா என்னன்னு தெரியல. ஒரு மாதிரி ஹாப்பியாகவே இருக்கிறேன் நான். அது கண் வச்சிடாதீங்கடா. ஒரு 2-3 நாளாக தாண்டா நிம்மதியாக இருக்கிறேன். ஒரு வாரமாவது போட்டுண்டா. அடுத்த வாரம் திட்டிங்கடா. ஒரு 5ஆம் தேதிக்கு மேலே கூட திட்டிங்கடா. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சென்னையிலே பார்க்க போறதா சொல்லியிருந்தீங்க. இப்போ டக்குன்னு பிளான் மாத்திட்டீங்க. நண்பா யோசிச்சேன் நண்பா. 9 மணிக்கு இருக்கு. அது போய் எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு போக வேண்டிய வேலை இருக்கு. அவினாசி தானே வீடு. வீட்டுக்கு எப்படி இருந்தாலும் படம் முடிச்சுட்டு போக வேண்டிய வேலை இருக்கு. அதான் யோசித்தேன். சரி பொட்டியை கட்டிட்டு செவ்வாய்க்கிழமை போனோம்னா வீட்டில் போய் நல்லா சாப்பிட்டு அப்புறம் புதன்கிழமை மத்தியானமாக கிளம்புனோம்னா சாயங்காலம் ரூமுக்கு போயிடலாம். அங்கே பாலக்காடு போயிட்டு அங்கே உட்காந்து நம்ம பசங்க கூட, ஏன்னா நம்ம மல்லு பாய்ஸ் கூட எல்லாம் உட்காந்து பேசிட்டு காலைல போய் பார்த்துட்டு அப்படியே அந்த ரூம்லேயே வச்சு ரிவ்யூ பண்ணி முடிச்சு பேக்கப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துடலான்னு பார்க்குறேன் நான். எனக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு பார்க்குறேன் நான். எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு போய் ஆகும் நான். ஏன்னா வீட்டுக்கு போய் கிட்டத்தட்ட 3-4 மாதம் ஆச்சு. 3 மாதம் ஆச்சு. ஜூன் வந்ததுன்னு நினைக்கிறேன். ஆமாம், போகவே இல்லை. அதனால் அம்மா வேறு கேட்டுக்கிட்டே இருக்குது, வாடா பார்க்கவே இல்லைடா அப்படின்ட்டு இருக்கு. ஸோ அதனால் அதை ரெடி பண்ணுறப்போ சும்மா ஒரு ஃபன் பண்ணி பார்ப்போம். என்னங்க ஒன்றும் இல்லை, ஒரே ஃபார்முலா. ஏதாவது புதுசாக பண்ணுவோம், ஏதோ பண்ணுவோம். என்ன நடந்துடும், ஏதாவது நடக்கட்டும், பார்ப்போம் என்னதான் நடக்குது. நம்ம பையன் சொன்னான், ப்ரோ நீங்கள் செலிபிரிட்டி எல்லாம் க்ரௌட் பண்ணிடுவாங்கன்னு. இல்லை ப்ரோ, அந்த அளவுக்குலாம் செலிபிரிட்டியில் கவலைப்படாதீங்க. அப்பெல்லாம் எவனும் வர மாட்டேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. பாதி பேருக்கு என்ன யாருன்னு தெரியாது, டோன்ட் வரி. நைஸ்யா, ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணேன். நான் பார்த்தா சரி நீங்கள் ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ண வேணான்னு பார்த்தேன். அப்புறம் லைட்டாக அப்படியே ஒரு மாதிரி சரி ஒரு ஸ்கூப்பாவது சாப்பிடலாம் அப்படின்ட்டு ஒன்று ஆர்டர் பண்ணேன். ஐஸ்கிரீம் இல்லை, இது இந்த ஃப்ராசன் பாட்டில், அதில் ஒரு டப்பா ஒன்று ஆர்டர் பண்ணேன். சின்னதாக. இப்போ ஃபேன்ஸ் கூட இன்ட்ராக்ஷன் எப்படி ப்ரோ? படம் ஓடும் போதே இன்ட்ராக்ஷன்லாம் பண்ணுவீங்க? ஆமாம்மா, ஓடும் போதே ஃபர்ஸ்ட் சீன்லேருந்து இன்ட்ராக்ஷன் தான். அட ஏங்க படம் இது ட்ரை பண்ணுங்கண்ணா. சும்மா ஏதாவது தியேட்டர் மாதிரி புக் பண்ணிட்டு ப்ரீ ரிலீஸ் வித் ஃபேன்ஸ் டிஸ்கஷன் மாதிரி ஒரு 10 பேரை கூப்பிட்டு. இல்லை நண்பா, அது நிச்சயமா நடக்கு வெங்கிட்ட. அதான் வெங்கிட்டு, நம்ம இப்போ பாலக்காடுல ரூம் ஒன்று புக் பண்ணுது. பையனை சொல்லியிருக்கேன், இன்டர்நெட் நல்லா இருக்க மாதிரி பண்ணியா அப்படின்ட்டு. நம்ம பையன் ஒருத்தன் கிடச்சிருக்கான், பண்ணியிருக்கான், பண்ணுறேன்ட்டான். ஸோ பண்ணிவிட்டு அதுக்கு முந்தின நாள் நைட்டு உட்காந்து ஜாலியாக லைவ் ஒன்று பண்ணலான்ட்டு இருக்கேன். போட்டு மைக் ஒன்று பிடிச்சி ஜாலியாக சும்மா கதையாக அடிக்க வேண்டியதான். பார்த்துருவோம் என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். பண்ணிவிட்டு அப்புறம் லைவாக தேட்டரில் போய் முடியும் இன்ட்ராக்ஷனு பண்ணி பார்ப்போம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பண்ணி பார்ப்போம். இப்படி தான் ஆரம்பிச்சேன். இந்த இன்ஸ்டாகிராம்லாம் சொன்னானுங்க, இன்ஸ்டாகிராமில் அடடடா இந்த 100K வச்சுருந்தா ஒரு மாதிரி நடக்கிறானுங்க, 500-500K வச்சுருந்தா ஒரு மாதிரி நடக்கிறானுங்க, 1 மில்லியன் வச்சுருந்தா ஒரு மாதிரி நடக்கிறானுங்க, ஷோல்டர் தூக்கிட்டா
1 மில்லியன்லாம் வச்சிருந்தாங்கன்னா ஷோல்டர் வந்து இறக்குறதே இல்லை, தூக்கிட்டு தான் நடக்கிறானுங்க. 2-3 செலிபிரிட்டி பார்த்தேன், நானும் பார்த்தேன். என்னடா அவ்வளோ பெரிய கம்பசூத்திரமா அது அப்படின்ட்டு ஒரு ஒரு மாசமா வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுல வந்துருச்சு. ஒரு 85,000 சப்ஸ்கிரைபர் வந்துருது. அது ஒரு 1 மில்லியன் ஆக்கணும் இந்த வருஷம் பிறந்த நாளுக்குள்ள, ஏப்ரல் 28க்குள்ள 1 மில்லியன் ஆகுமான்னு தெரியல. ஒரு 500Kவாவது பண்ணணும். அது பண்ணணும். ஒரு யூடியூப்ல ஒரு சேனல்ல ஒரு 500K பண்ணணும். அது எந்த சேனல் தெரியல, இந்த சோஷியல் தனி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் பண்ணணும், இந்த வருஷம் பண்ணலாம். போர் அடிக்குதுங்க, அடுத்த லெவல் போவோம். பணமெல்லாம் சம்பாரிச்சு கொண்டு காண்டேற்றுவோம். நிறைய சம்பாரிச்சு ஏதாவது பெரிய கார் கீர் வாங்கி காண்டேற்றுவோம். டென்ஷன் ஆகணும், எனக்கு கூட பேசுகிறப்போ டென்ஷன் ஆகணும். ஐயோ இந்த குண்டை குண்டை திமிரில் பேசுகிறானே அப்படின்னு ஒரு 4 பேராவது டென்ஷன் ஆகணும். அப்புறம் அது கூட இல்லைன்னா என்ன வாழ்க்கை? நம்மளை பற்றி ஒரு நம்ம இல்லாதப்போ ஒரு 20 பேராவது டென்ஷன் ஆகலைன்னா அப்போ என்னத்துக்கு தான் நம்ம வாழ்கிறோம்? இன்னைக்கு இப்போ எனக்கு தெரியும் கரண்ட்டாக, நம்ம இல்லாதப்போ 100% 20 பேர் நம்மளை பற்றி பேசிகிட்டு இருக்கானுன்னு எனக்கு தெரியும். அது ஒரு நிம்மதியாக நான் தூங்குறேன். ஸோ அதை ஒரு அட்லீஸ்ட் ஒரு 100 பேராவது பண்ணால் தான் நமக்கு ஒரு நிம்மதியாக தூக்கம் வரும். அவன் டென்ஷனில் தான் நம்ம எனர்ஜியை அதை பண்ணிடணும். ஏன்னா அவங்ககிட்ட போய் சண்டை போடுறதில்ல, ஒரு பிரயோஜனம் கிடையாதுங்க. இப்போ அவங்ககிட்ட போய் நான் ப்ரூவ் பண்ணுறேன் செஞ்சு காட்டிடணும், அவ்வளோதான். இங்கே என்ன இவனுங்களுக்கு என்ன யோக்கியனா இருக்கிறதெல்லாம் இங்கே யார் கேள்விப்படுறான்? யார் மதிக்கிறா? அதை பற்றியெல்லாம் நல்லவனுக்கு எங்கே மரியாதை? பணம் இருக்கிறவனுக்கு மட்டும்தான் மரியாதை, அவ்வளோதான். பணம் பதவி இது 2 இருந்ததுன்னா போய் காலை கட்டி பிடிச்சிக்கிறானுங்க. சாமி விட்டுறாதன்னு கட்டி பிடிச்சிக்கிறானுங்க. இப்போ அது 2ல் ஏதோ ஒன்று பிடிச்சிருவானுங்கிறேன் நான், அவ்வளோதான். அதுதான் பேஸ்ட். பணங்கிறது இங்கே டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் கரன்சிங்கிறது இந்த ஃபாலோவர்ஸ். ஏன்னா இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீண்டாமை ஒடுக்குமுறை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போது யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 500K சப்ஸ்கிரைபர் இருக்கிற 500K சப்ஸ்கிரைபர் கூட தான் பேசிகிட்டு இருக்கான். பெரிய ஆள்லாம் சேர்த்துக்க மாட்டானுங்க. இந்த 3 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இவனுங்களாம் இருக்கானுங்களா, இவனுங்களாம் ஒரு கேங்கு, அவங்களுக்குள்ளேயே தான் பேசிக்குவானுங்க. இப்போ இந்த யூடியூபர் கிரியேட்டர்ஸ் மீட்னு ஒன்று வச்சிருக்கானுங்க. அந்த யூடியூப் வெண்ணெய் வந்து டெல்லியில் வச்சிருக்குது. இப்போ நான் நிறைய பேர், எத்தனையோ பேர் வந்து 15 வருஷம் 10 வருஷத்துல யூடியூப் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் எவனா 3 மில்லியன் சப்ஸ்கிரைபருக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் அவன் கூப்பிட்றான். ஏட்டா அப்போ அது கம்மியாக இருக்கிறவனா கிரியேட்டரே கிடையாதா? ஒரு ஸ்மால் கிரியேட்டர்ஸ் மீட் ஒரு 20K சப்ஸ்கிரைபர் வச்சு ஒருத்தன் செம்ம கண்டென்ட் ஒன்று சொசைட்டிக்கு உண்மையாலுமே தேவையான ஒன்று போட்டுருப்பான். அப்போ அவன்லாம் கிரியேட்டர் கிடையாதா? அப்போ ஃபேமஸாக இருக்கிறவன் மட்டும்தான் உனக்கு கிரியேட்டரா? உனக்கு எவன் ரெவன்யூ பண்ணுறானோ அவன் மட்டும்தான் கிரியேட்டரா? ஸோ இதெல்லாம் பெரிய கேள்விங்க. இதெல்லாம் இதுக்கெல்லாம் ஃபாரமே இல்லை பாவம். சின்ன கிரியேட்டர்ஸ் 20K 30K இருந்தால் அவனை ஏதோ பெரிய புழு மாதிரி பார்க்குறானு இவனுங்க. அதெல்லாம் கிடையாது. 5000 பேர் தலை சூப்பர் தான். ஸோ அந்த நவீன தீண்டாமை வந்து இப்போ இந்த சப்ஸ்கிரைபர் தீண்டாமை. உங்களுக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ்? ஓ 200K தானா? ஓகே 500K இருக்கு. என்ன இது வைப்பானுங்க பார்த்தீங்கன்னா, நம்ம படங்களுக்கு இந்த இன்ஃப்ளூயன்சர் மீட் வைப்பாங்க. அது ஒரு அமௌண்ட் பேக்கேஜ் ஒன்று பேசி கூப்பிட்டு வருவோம். அதில் வந்து சொல்கிற தூக்குவானுங்க பாருங்க, ஒரு 2-3 மணி நேரம் செம்ம ரவுஸாக இருக்கும். எல்லாம் எதை நோக்கி ஓடுறோம்னே தெரில. அது எங்கேயோ ஓடிட்டு இருக்கிறோங்கிறமோ சத்தியமாக தெரில. 39 வயசு ஆயிடுச்சு. போதுமப்பா, எனக்கு கொஞ்சம் சம்பாரிச்சு போகலாம். அவனாசியில் போய் ஜாலியாக நான் ஒரு இது வாங்கலான் இருக்கேன். என்னது சைபீரியன் ஹஸ்கி. அது இங்கே அடாப்ட் ஆகிடுச்சான். வெயிலில் அடித்தா ஒன்றும் ஆகாதான். அதை கேட்டேன். நானே கலாச்சிட்டு இருந்தேன் 2-3 பேர்த்த, ஏன்டா அதை வச்சு கொள்றீங்க அப்படின்ட்டு. வெயில் வந்தால் ஒன்றும் பண்ணுறது இல்லையா. அதை வாங்கி இப்ப ரீசெண்டா அந்த பேன் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க இந்தியால. அப்படியா? இப்ப ரீசெண்டா ஒரு சில பிரீட்லாம் வந்து இந்தியால பேன் பண்ணாங்க. சைபீரியன் ஹஸ்கி பேன் பண்ணல ப்ரோ. இந்த ராட் வீலர் இதெல்லாம் தான் பேன் பண்ணிட்டானுன்னு நினைக்கிறேன். கரெக்டா? அது ஒரு லிஸ்ட் போட்டுருந்தேன் ஒரு சேனல்ல கூட அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நீங்க வேற ப்ரோ, ஈசிஆர்ல எல்லாமே வளர்க்குறானுங்க ப்ரோ. ஜூவே வச்சிருக்கானுங்க ப்ரோ பணக்காரனுங்க. ஈசிஆர் போனீங்கன்னா நேத்து அதே ஈசிஆர்ல தான் அதை பார்த்தேன், அந்த சைபீரியன் ஹஸ்கி. அப்படிங்களா? ஓகே ஓகே. அந்த நரி மாதிரி இருக்கு ப்ரோ. சூப்பர். ஆமா, நரியோட லீனியேஜ் தான் ப்ரோ அது. நரியிலேருந்து சைபீரியா, அந்த சைபீரியன் நரிகளோ இதுல அந்த லீனியேஜ்ல இருந்து வர கண்ணெல்லாம் ப்ளூவா இருக்கும் ப்ரோ. இல்ல ப்ரோ, பயங்கர அறிவா இருக்கும் ப்ரோ. பயங்கரமா உங்களுக்கு அறிவா, உங்களை பயங்கரமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. பயங்கரமா உங்க கூட பேசும் லிட்டரலா. அது எனக்கு அந்த நாய் பார்த்தாலே எனக்கு அது ஒரு மாதிரி ஒரு சின்னது. சரி ஒன்று வளர்த்துவோம் அப்படின்னு ஒரு ஐடியா. நம்ம நாட்டு நாய் அதில் வேற 2-3 பேர் கல் தூக்கி வீசிட்டு இருந்தானுங்க. கோ இண்டினானுங்க. இண்டினா என்னடா இண்டிபெண்ட் ஆல்பமானா? அது இண்டினா என்னன்னா இந்த நம்ம நாயா, நாட்டு நாய் தான் இண்டி. அது பேர் தான் இங்கிலீஷில் இண்டியா. சரிடா நாட்டு நாய் ஒன்று வளர்த்தா போது விட்றா அப்படின்னு 2 நாய் வளர்த்துக்கலாம். ஒரு நாட்டு நாய், ஒரு இம்போர்ட் நாய் வளர்த்துருவோம். பேசிகிட்டு இருக்கிறேன் ஒருத்தங்க கூட பேரம் பேசிகிட்டு இருக்கேன். குட்டி நல்ல குட்டியாக பேசிகிட்டு இருக்கேன்.
அது கொடுத்தாங்கன்னா நல்லபடியாக வளர்த்து வீட்டில் ஃபன்னாக இருக்குங்க. ஹார்ட்டெல்லாம் இப்போல்லாம் ஊருக்கு போயிடுச்சு ப்ரோ. அவினாசியில் தான் ஹார்ட்டே இருக்குது. போய் அம்மா அப்பா கூட அப்படியே ஜாலியாக ஒரு 10-15 வருஷமாவது வாழ்க்கையை ஓட்டிடலான்னு தோணுது ப்ரோ. நான் கடைசியாக அம்மா அப்பாவோட ஒழுங்காக இருந்து 20 வருஷம் ஆச்சுங்க. ஸோ நிறைய தொலைச்சிட்டேன் இடையில. 20 to 40 இயர்ஸ் கூடவே இல்லை, தனித்தனியாகவே இருந்தாச்சு வாழ்க்கையில். ஸோ அம்மா அப்பா கூட அவங்க கூட இருந்துட்டு அவங்க கூட லைஃப்பை சின்னதாக ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு ஒரு ஐடியா. அதுக்கு ஏதாவது ஒரு ரெவன்யூ செட் பண்ணிட்டேன்னா போதும். இங்கே எதுக்கு இருக்கு, நான் அங்கே ஓடி போயிடுவேன். நான் அதான் யோசிக்கிறேன். வந்தே பாரத் வந்து 200 கிலோமீட்டர் ஜி பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க ஸ்பீடு. கோயம்புத்தூர்லேருந்து புறப்பட்டோம்னா இங்கே வந்துடலாம் காலையில் ஸ்வைங்கன்னு. தினம் வந்துட்டு போயிடலாம். ஜி பார்த்து பண்ணாருன்னா பரவாயில்லையா இருக்கும். என்னையா என்ன எதிர்பார்ப்பு ஹரிஷ்? அங்கெல்லாம் என்ன எதிர்பார்ப்பு கோட்டுக்கு? ப்ரோ இங்கெல்லாம் புக்கிங் பயங்கர ஃபுல்லு தான் போயிட்டு இருக்கு. இங்க கனடாவை பொறுத்த வரைக்கும் நான் இருக்கிற இடத்துல 2 யூஸ்வலா ஒரு ஃபேன் ஷோ போட்டுட்டு இன்னொன்னு ஓபன் பண்ணுவோம். ஓபன் பண்ணா மேபி ஒரு 1/2 hour அந்த டைம்குள்ள ஃபுல் ஆயிடும். இந்த டைம் 2 minutes ஓபன் பண்ணோம்னா அவன் காசையே அனுப்பிச்சிட்டானுங்க அக்கௌண்ட்டுக்கு, டிக்கெட் டிரான்சாக்ஷன்ஸுக்கு. ஸோ அதுல வந்து டிக்கெட் போக மீதி கொடுக்க முடியாத பேர்கிட்ட ரிட்டர்ன் பண்ற மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு பஸ் இருக்கு. ஸோ பயங்கரமா இங்க இருக்கு. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப ஜெயிக்கிட்டு ஹரிஷ். கோட்டு ஜெயிக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது வந்து சும்மா விஜய் அஜித் அதெல்லாம் கிடையாது. பெரிய படங்கள் ஜெயிச்சா மற்ற எல்லா படங்களும் சரி, தேட்டர்களும் சரி, செம்ம பாசிட்டிவாக சினிமாவில் ஒரு மாதிரி ரொம்ப பாசிட்டிவிட்டி எல்லா பக்கமும் வரும். அதனால் எல்லா பெரியவோடும் ஜெயிக்கணும். கோட்டு ஜெயிக்கணும், வேட்டையன் ஜெயிக்கணும், கங்குவா ஜெயிக்கணும், விடாமுயற்சி ஜெயிக்கணும், எல்லாம் ஜெயிக்கணும். உண்மையாக எல்லாம் ஜெயிச்சாதான் இந்த வருஷம் தமிழ் சினிமா கொஞ்சம் உருப்படும். ஆனால் நம்ம ரொம்ப பேடாக இருக்கிறோம். அந்த 2 வருஷமாக ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்குறோம். அதனால் பெரிய படங்கள்லாம் ஜெயிக்கிட்டோம். நல்ல ரிப்போர்ட் வருது, அதுவே உண்மையாகட்டும். நல்ல மனுஷன் வெங்கட் பிரபு அண்ணன். நல்ல மனுஷன், ஜென்ரலாகவே நல்ல மனுஷன், நல்ல மனசு உள்ள ஒரு மனிதன். ஆன்லைன் ப்ரொமோஷன்லாம் ரீடிஃபைன் பண்ண ஒரு மனுஷன். இதில் எனக்கு இந்த கோட்டில் பிடிச்ச விஷயம் என்னென்னா, இது இந்த அண்டர்பிளே பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. அளவாக இருக்குது மார்க்கெட்டிங். போதும் போட்டு ஒன்று ஏதோ ஒன்று பண்ணி தூக்கி உலக எதிர்பார்ப்புல உள்ளே போய் பஸ்ஸோவில் உட்காந்து ஆஹா. அதுதான் ப்ரோ சூப்பர் மேட்ரு. இப்போ ஆக்சுவலா நான் கடைசியா வந்து அந்த மாதிரி எந்த விஷயமே தெரியாம போய் பார்த்த படம் என் ரிமெம்பரன்ஸ் இருக்கிறது போக்கிரி தான். அப்பா அதுலதான் அதுக்கு முன்னாடி ஒரு ஃபிளாப் கொடுத்துருந்தாரு இல்லையா விஜய்? ஏதோ ஒரு படம் ஃபிளாப் வருது, ஓடல. ஆமா ஆதி ஆதி ஓடல, கரெக்ட். அதுக்கப்புறம் போக்கிரி வந்து சும்மா போய் பார்த்தா அட்டி சும்மா தூள் கலப்பணும் அப்படி. ஸோ அது மாதிரி நாம் ரொம்ப எதிர்பார்ப்பு. அது பிரச்சனை. லியோக்கெல்லாம் அதுதான் பெரிய பிரச்சனை. ஆக்சுவலாக படம் டீசெண்டாக தான் இருக்கும், நல்லா தான் இருக்கும் நம்ம நினச்சதோட. என்ன பிரச்சனைனா ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அதுல போய் உட்காந்து அந்த டீகோடிங்ன்ற பேர்ல எல்லாரும் என்னைய சேர்த்து எல்லாருமே அந்த ஃபுல் ஸ்டோரியே ஓரளவுக்கு எல்லாம் பெட்ஷீட்டுக்குள்ள படுத்துட்டு, அதாவது விஜய் ஏலியன் மட்டும் தான் சொல்லல, எல்லாமே சொல்லிட்டானுங்க. என்ன இங்க வந்தார், இப்படி வந்தார், இந்த துப்பாக்கி குண்டு அங்கே துளைத்து இந்த எதிர்வினை இப்படி ஆற்றும் போதுன்னா எவனுக்கு தெரியும்? அடி போடு 15 நிமிஷம் ஏதோ ஒன்று பொய்ய சொல்றான், அவனுக்கு கேட்டுட்டான். இவனுக்கு தலையில்